உங்களுக்காக சமைச்சு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ப்ளீஸ் வாங்க. சாரை எவ்வளோ பிடிக்கும்? நீங்கள் சார் வராங்கன்னு சொன்னோன்னே சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னீங்க, எவ்வளோ பிடிக்கும்? இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். என் கையால் பரிமாறணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ என்னது? பன்னீர் பிரியாணி. ஒரு பெரிய கைத்தல கொடுக்கலாம். அண்ணனுக்காக பன்னீர் பிரியாணி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். என்னோட எல்லா மூவிஸுமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பர்டிகுலராக வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி க்ளோஸ் டு ஹார்ட். உங்களோட சன்னோட நீங்கள் நடித்த படம் அந்த டிக் 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 வந்து எங்களுக்கு திக் திக் திக்னு இருந்தது. எப்போ நீங்கள் உங்கள் சன்னை பார்ப்பீங்க கிளைமேக்ஸில் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து அவ்வளோ அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி வயசுலேருந்து எடுத்த எல்லா ஃபோட்டோஸ் உங்கள் சன்னோட இருந்த அந்த பிக்சர்ஸ் எல்லாமே எங்களுக்குமே க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபஸ்ட்டு அக்கா தம்பின்னு தான் நினச்சேன். அப்புறம் அவங்க சொன்னப்புறம் தான் அம்மா பையன்னு எனக்கு தெரியும். சாரி. அண்ட் பசங்க இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் தெரியும் எம் குமரன் எப்படி ஃபீல் ஆகும்னு. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பேன் நான் அம்மா கிட்ட. பையன் இருக்கிற அப்பாவுக்கு தெரியும் குறும்பா யார் அப்படின்னு. கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. நிச்சயமாக சொல்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து அண்ணனுக்காக சமைச்சு எடுத்து வந்ததுக்கு. கோமாளி படத்தில் ஒரு ஆக்ஷன் பண்ணுவீங்களே இப்படி, அது ஒரே வாட்டி ரெண்டு சென்ட் பண்ணலாமா? ஒரே ஒரு ஆசை. சூப்பர்ப்பா. நல்ல கேமரா ஆன் பண்ண மறந்துட்டப்பா. இல்லை சும்மா சொன்ன ஆன் பண்ண. மக்களுக்கு நிறைய சேவை செய்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் அதை எப்போ ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? பாலிடிக்ஸ்குள்ளே வந்து சேவை செய்கிறதுக்கு எதுக்கு பாலிடிக்ஸ்? அந்த வேலை செய்கிறதுக்கு தான் பாலிடிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்காக வேலை செய்கிறவங்க தான் பொலிட்டீஷியன்ஸ் இல்லையா? ஆமாண்ணா. அது ஒரு வேலை. சேவைன்றது யார் வேணால் செய்யலாம். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டாலே அது சேவை தான். அது நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். லவ் யூண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. லவ் யூப்பா. எல்லாரும் காலேஜ் லைஃப்பில் பெஸ்ட்டு மெமரிஸ் இருக்கும். ஆனால் உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் மறக்கணும்னு நினச்ச ஒஸ்டான மெமரிஸ் என்ன சொல்லுங்கள்? ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று வந்துச்சு. ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சிட்டோம் காலேஜில். அது எப்படி பிரிஞ்சதுன்னே தெரியல. ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சு கோவப்பட்டு அடிதடி வரைக்கும் போச்சு ஒரு நாள் காலேஜில். அதுக்கப்புறம் ஒன்றே தான் நினச்சோம், படிக்கிறது 3 வருஷம், இதில் எதுக்குடா குரூப்பிசம், இதில் எதுக்குடா ஈகோ, இது எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு ஒரு நாள் நினச்சோம். அன்னிலேருந்து நாங்கள் சண்டை போட்டதே கிடையாது.